வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அட்வைஸ் எல்லாமேலும். இன்னைக்கு நான் வந்து வெண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் புளி கொஞ்சம், மிளகாய் வத்தல், அரிசி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு, காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து வதக்கி அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளேட்டில் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே வந்து வதக்கி அரைக்க வேண்டிய திங்ஸு. கீழே வந்து வெங்காயம், வெண்டைக்காய் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து புளி நான் வந்து ஒரு 1/2 hour ஊற போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு. வாங்க எப்படி வதக்குறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெயில் தான் வதக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். நல்லெண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய் வத்தல் அண்ட் ஒரு 2-3 கருவேப்பிலை வாசத்துக்காக, அப்புறம் அரிசி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒன்ஸ் நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அண்ட் அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் போட்டு அதோடய வந்து வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா சுருங்கி லைட்டாக வரணும். ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணணும். நீங்கள் அரைச்சி வச்சது அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு, புளியை நல்லா கரைச்சி தண்ணி அதோட கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா நல்லா வத்த விடுங்க. கொஞ்சம் நல்லா வத்தணும். அது நல்லா வத்தி வதங்கி வரணும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க, வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காவும் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம அரிசி இதெல்லாம் போட்டனாலே அது கொஞ்சம் நல்லா திக்கா வந்துருச்சு. பார்க்கவும் நல்லா இருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சு நீங்கள் கொட்டிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.